ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இப்போ அமேசான் டேஷ்போர்டில் இருக்கோம். இதில் வந்து எனக்கு டோட்டல் பேலன்ஸ் பாருங்க 38,377 ரூபா 57 பைசா. இது வந்து மைனஸில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பேலன்ஸ் அமௌண்ட் ஏன் மைனஸ் ஆச்சு அப்படின்னா, நம்ம டைமென்ஷன், அதாவது வெயிட் அண்ட் டைமென்ஷன், அதாவது லேபிள் ஜென்ரேட் பண்ணும்போது நம்ம வந்து வெயிட்டும் டைமென்ஷனும் போடுவோம். அது வந்து ஒரு வேளை தவறுதலாக ஆச்சு அப்படின்னா அவங்க தரப்புல இருந்து மந்த்லி ஆடிட்டிங் பண்ணுவாங்க. அப்போ ஆடிட்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அமௌண்ட் தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபைனாக ஒரு அமௌண்ட்டை எடுத்துட்டு உங்களுக்கு அந்த கொரியருக்கான சார்ஜும் எடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு 300 ரூபா கொரியர் சார்ஜ் ஆகுது. ஆனால் நீங்கள் டைமென்ஷன் வெயிட் வந்து மிஸ்டேக்காக தப்பாக போட்டு உங்களுக்கு வந்து 100 ரூபா தான் வந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து பேலன்ஸ் அமௌண்ட் 200 ரூபாயும் ஒரு ஃபைன் அமௌண்ட்டையும் அடித்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி மைனஸில் விழுந்திருக்கு. ஸோ இந்த டோட்டல் பேலன்ஸ் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எனக்கு 20,000 ரூபாய் சம்திங் வந்து எனக்கு மைனஸில் விழுந்திருந்தது. அதை பற்றின வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா 9ஆம் மாதத்துக்கான ரிப்போர்ட்டை நான் வந்து செக் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து 10, 11 பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 10ஆவது மாதத்துக்கான ஒரு அமௌண்ட்டை தான் இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த 38,377 ரூபா மைனஸில் விழுந்திருக்கு. ஸோ இந்த 38,377 ரூபா மைனஸில் ஏன் விழுந்தது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு ரிப்போர்ட்டும் அனுப்பியிருப்பாங்க, எக்ஸல் ரிப்போர்ட்டு. ஸோ அதை நம்ம செக் பண்ணலாம் வாங்க. ஸோ நீங்கள் அமேசான் செல்லர் டேஷ்போர்ட் வந்துட்டு மேலே பாருங்கள் 3 கோடு இருக்கும். அதாவது அது மெனு ஆப்ஷனு, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு கஸ்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அமேசான் இசிசி வெயிட் டைமென்ஷன் ஆடிட் ரிப்போர்ட், அதாவது மந்த்லி வந்து வெயிட் அண்ட் டைமென்ஷனுக்கு வந்து ஒரு ஆடிட்டிங் ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அவங்க ஆடிட் பண்ணி எவ்வளோ டிஃப்ரெண்ட் அமௌண்ட் இருக்குது, அதுக்கு எவ்வளோ ஃபைன் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிறத ரிப்போர்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் இதில் இருக்குது. 1/10/2023, 31/10/2023 ஒரு மாதத்துக்கான ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. இதில் வந்து ரிப்போர்ட் டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன், அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த ரிப்போர்ட் டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்ததும் உங்களுக்கு ஒரு எக்ஸல் சீட் வரும். ஸோ அந்த எக்ஸல் சீட்டில் வந்து ஆர்டர் டேட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆர்டர் ஐடி கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஏஎஸ்என் நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆர்டர் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, அப்புறம் செல்லர் என்டர்ட் வெயிட், அதாவது செல்லர் வந்து என்ன வெயிட் என்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்லர் என்டர் வெயிட் வந்து 500 கிராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெஷர்டு வெயிட், அதாவது அவங்க வந்து மெஷர் பண்ண வெயிட் வந்து 3 கிலோலேருந்து 4 கிலோ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஜோன் கொடுத்துருக்காங்க, ரீஜனல், நேஷனல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இசிசி ஃபீஸ் சார்ஜ் டு செல்லர், அதாவது செல்லர் வந்து அந்த டைமென்ஷன் வெயிட் அடிக்கும்போது என்ன அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணாங்களோ அதை காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபீஸ் பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் வெயிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 to 4 கிலோ. ஸோ அதுக்கான பீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 178 ரூபா வந்து ரீஜனலுக்கு, நேஷ்னலுக்கு வந்து 233 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து செல்லர் வந்து அடித்த வெயிட்டுக்கான அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62 ரூபா 87 ரூபா அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க கால்குலேஷன் வந்து 3 to 4 கிலோ வந்திருக்கு. அதுக்கு வந்து இவங்க 178 ரூபாயும் 233 ரூபாயும் எடுத்திருக்காங்க. ஸோ அப்புறம் டிஃப்ரெண்ட் அமௌண்ட், அதாவது இந்த 62க்கும் 178 ரூபாய்க்கும் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்து அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அடிஷ்னல் பீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 34 ரூபா 69 பைசா வந்து ரீஜனலுக்கு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நேஷ்னலுக்கு வந்து 43 ரூபா 90 பைசா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் அண்ட் டைமென்ஷன் தப்பாக அடித்து அது மூலமாக டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வர்றதுக்கு உங்களுக்கு ஃபைன் அடிச்சிருக்காங்க. ஸோ அப்புறம் டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 150 ரூபா இதில் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டும் ஃபைன் அமௌண்ட்டும், அதாவது நீங்கள் கொடுத்த வெயிட் அண்ட் டைமென்ஷனுக்கு 62 ரூபா வந்திருக்கு. ஸோ அவங்க கால்குலேட் பண்ணதில் 178 ரூபா வந்திருக்கு. ஸோ அதில் வந்து ரெண்டே மைனஸ் பண்ணால் 115 ரூபா வந்து பேலன்ஸ் வருது. ஸோ அது போக உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணதுக்காக ஒரு ஃபைன் அமௌண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஃபைன் அமௌண்ட்டோட சேர்த்து வந்து 150 ரூபா வந்திருக்கு. ஸோ இதான் வந்து இந்த ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்துருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறத அப்படியே கூட்டிடலாம், எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோ சம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்து நம்மள்ட்ட 23,878 ரூபா 27 பைசா நம்மள்ட்ட எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து டோட்டல் அமௌண்ட். ஃபைன் அமௌண்ட்டாக எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ அடிஷ்னல் ஃபீஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இந்த ஆட்டோ சம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடிஷ்னலாக வந்து ஃபைன் அமௌண்ட்டாக வந்து 5,510 ரூபா 39 பைசா வந்து நம்மள்ட்ட எடுத்திருக்காங்க. ஸோ இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா போன மாதத்தில் வந்து இவ்வளோ ஃபைன் அமௌண்ட் வரல, ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு போன மாதம் ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ இது பார்த்திங்கன்னா 9ஆம் மாதத்துக்கான ரிப்போர்ட்டு. நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து 10ஆவது மாதத்துக்கான ரிப்போர்ட்டு. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அடிஷ்னல் பீஸ் வந்து நேஷ்னலுக்கு வந்து ₹21.95, அப்புறம் ரீஜனலுக்கு வந்து ₹17.35. இது அப்படியே வந்து இதோட கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா டபுள் அமௌண்ட்டாக வருது. ஸோ 9ஆம் மாதத்துக்கும் 10ஆம் மாதத்துக்கும் இவ்வளோ டிஃப்ரெண்ட் அமௌண்ட் எதுக்கு வந்திருக்குன்னு தெரியல. 9ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் வந்து ₹21.95 போட்டிருக்காங்க, அப்புறம் ரீஜனல் வந்து ₹17.35 போட்டிருக்காங்க. அதையே நான் வந்து இப்போ 10ஆம் மாதத்துக்கு காமிக்கிறேன் பாருங்க. 10ஆம் மாதத்தில் வந்து ரீஜனல் பார்த்தீங்கன்னா ₹34.69, அதே வந்து நேஷ்னல் பார்த்தீங்க அப்படின்னா ₹43.90, அப்படியே டபுள். ஸோ இது வந்து என்ன பேஸில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் எல்லாமே சேமாக தான் இருக்குது, ஃபைன் அமௌண்ட்டை மட்டும் டபுள் ஆக்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், வந்து டைமென்ஷனையும் வெயிட்டையும் வந்து தப்பாக அடிச்சிடாதீங்க, அது வந்து பெரிய பிரச்சனையில் போய் முடியும். ஸோ உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ₹5000 மேலே இதில் வந்திருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹23,878 வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து வெயிட் அண்ட் டைமென்ஷன் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபைனை வந்து வராமல் நீங்கள் தடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைன் உங்களுக்கு வந்திருக்கா, இல்லை நம்ம தப்பாக போட்டிருக்கோமா கரெக்டாக போட்டிருக்கோமான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட்டில் போய் கஸ்டம் ரிப்போர்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இனிமேலாவது நீங்கள் திருத்திக்கோங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி வந்து நம்ம இதை எஃப்ஏல வச்சா என்ன சார்ஜ் ஆகும், இந்த மாதிரி வந்து பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எஃப்ஏல வச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னோட லிஸ்டிங்கை வந்து எஃப்ஏக்கு மூவ் பண்ணேன். ஸோ அதோட கால்குலேஷன் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து எஃப்ஏ அப்படிங்கிறது வந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்களே எடுத்துக்குவாங்க. எஃப்ஏ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கஸ்டமர்கிட்ட இருந்து ரிட்டர்ன் வந்தாலும் சரி அது கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் டேமேஜாக இருந்தாலும் ப்ராடக்ட் மிஸ்ஸிங்காக இருந்தாலும் உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க சார்ஜஸ் அதிகமாக எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் பொருளை வந்து அந்த குடோனில், அதாவது அமேசான் வேர்ஹவுஸில் வைக்கிறதுக்காக ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படி சொல்லி சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க இடத்துல உங்கள் பொருளை வைக்கும்போது ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பார்ப்பாங்க. அந்த ஸ்கொயர் ஃபீட் கணக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இடம் ஒதுக்குறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கான சார்ஜஸும் வந்து பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் சேல்ஸ் ஆகாமல் அங்கே குடோன்லேயே இருந்தாலும் அதுக்கான சார்ஜஸை எடுத்துருவாங்க. ஸோ அதனால ஏகப்பட்ட சார்ஜஸ் இருக்கிறதுனால நான் வந்து எஃப்ஏல வைக்காமல் இருந்தேன். ஸோ இப்போதைக்கு ஒரு 5 ப்ராடக்டை வந்து எஃப்ஏல மூவ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வருது, என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம வந்து அமேசான் டேஷ்போர்ட்லேயே பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம அமேசான் டேஷ்போர்ட் போய்க்கலாம். அமேசான் டேஷ்போர்டு வந்துட்டு இதில் வந்து மெனு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்வென்ட்ரி போய்க்கோங்க, மேனேஜ் எஃப்ஏ இன்வென்ட்ரி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு 5 ப்ராடக்ட் வந்து இன்பவுண்டில் காட்டுது. ஸோ இப்போ தான் அனுப்பியிருக்கேன் வேர்ஹவுஸ்க்கு. ஸோ அதுக்கடுத்து ஃபீஸ் ப்ரிவியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட ரேட் வந்து ₹799. அமேசான் ஃபீஸ் வந்து ₹80.93. அதாவது ரெஃபரல் ஃபீஸ் வந்து ₹53.93, க்ளோசிங் ஃபீஸ் வந்து ₹25. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஃபில்ஃபில்மெண்ட் நேஷனலுக்கு வந்து ₹231, அமேசான் ஃபில்ஃபில்மெண்ட் ரீஜனலுக்கு வந்து ₹178, அப்புறம் அமேசான் ஃபில்ஃபில்மெண்ட் லோக்கலுக்கு வந்து ₹141. ஸோ இது வந்து ஃபில்ஃபில்மெண்ட் காஸ்ட் அப்படிங்கிறாங்க, ஆனால் இது லாஜிஸ்டிக் காஸ்ட் தான், அதாவது கொரியரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான காஸ்ட் தான். இது வந்து ஃபில்ஃபில்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ஆட் ஆன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பேக்கிங்க்கு வந்து ₹6 போட்டிருக்காங்க, டேப்புக்கு வந்து ₹3 போட்டிருக்காங்க, லேபிளுக்கு வந்து ₹1.50 போட்டிருக்காங்க, மறுபடியும் இன்னொரு பேக்கிங்க்கு வந்து ₹7 போட்டிருக்காங்க, அப்புறம் பஃபில் டிராஃபருக்கு வந்து ₹10 போட்டிருக்காங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து ₹33.68. நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ எடுப்பாங்க, உங்களுக்கு வந்து அந்த உங்கள் பொருளை வந்து அவங்க இடத்துல வைக்கிறதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்கல்ல, அதான் ஸ்டோரேஜ் காஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதர் காஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டேக்ஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ₹62.21 போட்டிருக்காங்க. ஸோ டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, அந்த அமௌண்ட்டு தான் இது. ஸ்டோரேஜ் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ₹33.68 போட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 2 காஸ்ட் வந்து அதிகமாக வருது. அதாவது நீங்கள் முன்னாடி பார்த்தது வந்து ஃபில்ஃபில்மெண்ட் காஸ்ட்டும் அப்புறம் ரெஃபரல் ஃபீஸும் வந்து யூஸ்வலாக எடுக்கிறது, அதாவது அவங்க கமிஷன் அமௌண்ட் எடுத்துருவாங்க, அதுக்கடுத்து கொரியர் சார்ஜ் எடுத்துருவாங்க, இது வந்து நார்மலாக எடுக்கிறது. ஸோ எஃப்ஏல வச்சா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அமௌண்ட் வரும்னு சொன்னேன்ல, அது வந்து இந்த ₹33.68, ₹62.21. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ₹95.89 வந்து எக்ஸ்ட்ரா வருது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அப்படிங்கிறது எஃப்ஏல வைக்கிறதுக்கான காஸ்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குது. இப்போ நீங்கள்
உங்கள் ஊர்லேருந்து வேர் ஹவுஸ்க்கு அனுப்புறதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தென்காசியில் இருக்கேன். தென்காசியிலேருந்து சென்னை வேர் ஹவுஸ்க்கு, அதாவது சென்னையோட அமேசான் வேர் ஹவுஸ்க்கு நான் அனுப்பணும் அப்படின்னா இங்கேருந்து சென்னை போகிற வரைக்கும் ஒரு 500 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அதுக்கான சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, ஒருவேளை கஸ்டமர் ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க, பொருள் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, அதுக்கு வந்து ரிமூவல் ரிக்வெஸ்ட் கொடுத்து நீங்கள் எடுப்பீங்க. அப்படி எடுக்கும்போது அதாவது எனக்கு தென்காசிக்கு அனுப்பும்போது ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வந்து ஸோ எஃப்ஏல வைக்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே சார்ஜ் ஆகும். ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எஃப்ஏல வைங்க. ஸோ பெரும்பாலும் நார்மலாக சேல்ஸ் பண்ணும்போது எடுக்கிற கமிஷனும் கொரியர் சார்ஜும் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டிலேருந்து வேர் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு ஒரு சார்ஜ், வேர் ஹவுஸ்லேருந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு சார்ஜ். ஸோ இந்த சார்ஜும் அப்புறம் ஸ்டோரேஜ் காஸ்ட் சார்ஜு, அப்புறம் அதர் காஸ்ட் சார்ஜ் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு எடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கரெக்டாக எடுத்துருவாங்க. ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ லாபம் வரணும், எவ்வளோ நீங்கள் வச்சா லாபம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வைங்க. ஸோ ஃபுல்லாக கண்காணிப்புலேயே இருங்க. அதாவது ஒரு எக்ஸல் சீட் போட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எப்படி அமௌண்ட்டு வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, எஃப்ஏல வச்சா எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க, நார்மலாக சேல்ஸ் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸலில் போட்டு ஒவ்வொரு சேலுக்கும் வந்து எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட ப்ராடக்ட் வந்து டைமென்ஷன் வித்து லென்த்து ஹைட்டு வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ ஒரு இண்டக்ஷன் குக்கர் அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால வந்து பேக்கிங்கும் அதுக்கு மேலே இருக்கிறதுனால வந்து அதிகமான கொரியர் சார்ஜ் வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மொபைல் சைஸில் இருக்க ப்ராடக்டை நீங்கள் விற்கும்போது உங்களுக்கு கொரியர் சார்ஜ் அதிகமாக வராது. அதாவது நீங்கள் ப்ராடக்ட் வந்து சின்னதாக செலக்ட் பண்ணுங்கள், ஆனால் வந்து காஸ்ட் அதிகமாக இருக்க மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த பொருள் வந்து ஒரு 500 600 மதிக்கத்தக்க பொருளாக இருக்கணும். ஆனால் சைஸ் லெவலில் வந்து மொபைல் சைஸ் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருக்கும், ஆனால் ரேட்டு வந்து 1000 1500 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹை ரேட் உள்ள பொருளை சின்ன அளவில் இருக்க பொருளாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொரியர் காஸ்ட்டு அதிகமாக வராது. கொரியர் காஸ்ட்டு மட்டும் இல்லாமல் ஒருவேளை உங்களுக்கு ரிட்டர்ன் வந்தாலும் அதுக்கான செலவு அப்படிங்கிறது கம்மி தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வந்து அதிகமாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். இதுவே வந்து சின்ன பொருளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொரியர் சார்ஜ் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்க ரிட்டர்ன் போட்டாலும் உங்களுக்கு பெரிய இழப்பு இருக்காது. ஸோ எஃப்ஏல வைக்கும்போதும் சரி, நார்மலாக சேல்ஸ் பண்ணும்போதும் சரி, லாஜிஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் சின்ன பொருளாக இருந்தால் நஷ்டம் இல்லாத சேல்ஸை நீங்கள் பார்க்கலாம். பெரிய பொருளாக இருந்ததுன்னா அதுக்கு பெரிய மதிப்பாக இருக்கணும். அதாவது பொருளும் பெருசாக இருக்குது, மதிப்பும் சின்னதாக இருக்குது அப்படின்னா அதுக்கான வேல்யூ வந்து இருக்காது. ஸோ நீங்கள் எஃப்ஏல வச்சாலும் நார்மலாக சேல்ஸ் பண்ணாலும் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நல்லபடியாக சேல்ஸ் பண்ணுங்கள். நன்றி. ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்க்கு நான் பதில் சொல்கிறேன். நன்றி.